வெல்கம் டு சீரஸ் கிச்சன். இப்போ டேஸ்டான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் உருளைக்கிழங்கு ஒரு 3 எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் வந்துட்டு ஒரு 6 எடுத்திருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இப்படி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா அது கருப்படிச்சிரும், அதனால தண்ணியில் போட்டிருக்கேன். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம், பூண்டு ஒரு 3 எடுத்திருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வதங்கி அது ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரை வதக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த கட் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணதும் மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ ஒரு 3/4 வேக ஆயிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் காய்பொடி போட்டுக்கலாம். அது வேணும்னா போட்டுக்கலாம், அது உங்கள் ஆப்ஷன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லித்தூளும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ டேஸ்டான பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.